இப்போ இருக்க நியூ மாம்ஸ் அவங்களோட குழந்தைங்க 5 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குன்னு கெஸ் பண்ணி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்துடுறாங்க. பட் அந்த நாலேஜ் மட்டும் பத்தாது. ஏன் அப்படின்னா என்கிட்ட ஒரே நாளில் 2 பேஷண்ட்ஸ் வந்தாங்க. 4 வயசு கூட ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவங்களால எதையோ சீக்கிரமாக கற்றுக்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாங்க, கத்துறாங்க, எப்பயுமே தனியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இதுதான் அவங்க 2 பேரும் சொன்ன காமனான சிம்டம்ஸ். பட் கேஸ் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த 2 குழந்தைங்களுமே இன்னும் குட்டியாக இருக்கும்போதே ஒரு ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ என்ன ஒரு வெளிப்படையான சிம்டம்ஸும் இல்லாததுனால குழந்தைங்க ஃபைன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பட் ஹோமியோவில் ப்ரிகாஷனாக எடுத்துக்கிற மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ வர்ற கம்ப்ளைண்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஆர்னிகா அப்படின்ற மருந்து தான் ஹெட் ரெமெடி. ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு ஃபால் இருந்தாலும் சரி, இல்லை எங்கே ஏதாவது ஒரு அடிபட்டு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் சரி, சூப்பராக சரி பண்ணிடும். அது மட்டும் மெடிசன் இல்லை, அதை விட நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. சிவியாரிட்டி பொறுத்து மெடிசனும் மாறும், மெடிசனோட டைப்பும் மாறும். ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.